இந்த பதிவிலும் இனி வரும் பதிவுகளிலும் மனிதனுக்கு வருகின்ற நோய்களிலே மிக கடுமையான நோய் என்று கருதப்படுகின்ற நோய்களில் முதன்மையான இடத்தை பெறுவது இருதயம் சுமந்த தொடர்பான நோயாகும். இந்த இதய நோய்க்கு சொல்லப்படுகின்ற மருந்துகளில் ஒன்றாக இசையை பற்றி, இசை பெறுகின்ற இடத்தை பற்றி பார்ப்போம். இசை எந்த வகையிலே இதயம் சார்ந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று ஐயம் பலருக்கு எழலாம். அதற்கு முன்னாலே ஒரு சிறிய ஆய்வு செய்ய வேண்டும். இதயம் சம்பந்தமான நோய்க்கு அடிப்படை காரணம் என்ற ஒரு ஆய்வு. நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று வள்ளுவர் சொல்லுவார். ஆகவே இதயம் பாதிக்கப்படுகிறது என்றால் அதன் முதல் காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் அதற்கான விடை, தெளிவான விடை தெரிந்துவிடும். மனிதன் மனம் சார்ந்தவன். மனிதனுக்கு அறிவு உண்டு, மனமும் உண்டு. தொல்காப்பியர் கருத்துப்படி 6 அறிவுகளில் தொட்டால் அறிகின்ற முதல் அறிவு மரம், செடி, கொடிகள். அதில் இருந்து 6வது அறிவு என்பது மனம் என்று தொல்காப்பியர் சொல்லுவார். 7வது அறிவு தான் பகுத்தறிவு. ஆகவே மனத்தை உடையவன் மனிதன். எனவே அறிவு என்று ஒன்றும் மனம் என்று ஒன்றும், இந்த 2 இருந்தாலும் மனிதன் மனதோடு தான் மிக ஒரு நாளிலே அதிகமான நேரம் வாழ்கிறான். அறிவினால் வாழுகின்ற நேரம் மிகவும் குறைவு. ஆகவே மனத்தால் ஆளப்படுகின்ற காரணத்தினாலே மனிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று கொள்வதிலே பிழை இல்லை. இதனுடைய அடிப்படை மண் என்ற சொல். அதிலிருந்து தான் மனம் வந்தது. மண் என்றால் நிலையான என்பது பொருள். மண்ணா உலகம் என்று சொல்லுவார்கள். நிலையில்லாத உலகம். ஆகவே மண் என்றால் நிலை. மனிதனை பொறுத்தவரையிலே அவனை நிலையாக ஆடுவது மனம். ஆகவே மனிதன் என்று கொள்ளலாம். இந்த மனத்தினாலே அதிலே 2 வகை உண்டு. ஒன்று நல்ல எண்ணம், மற்றொன்று தீய எண்ணம். அதில் 2 பகுதி. ஒரு விளக்கமாக சொல்லணும்னா, ஒரு தேர்வு எழுதுகின்ற ஒரு மாணவன் ஒரு பெரிய ஹாலில் ஒரு பல பேர் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு மேற்பார்வையாளர் வந்து போகிறார். இந்த பையன் தேர்வு எழுதும்போது சில சந்தேகம் வருது. அவன் அதுக்கான ஒரு பிட்டை வச்சிருக்கீங்க. ஆசிரியர் மேலாளர் அந்த பக்கம் போகும்போது அவனுடைய மனம் சொல்லும், அவன் வரலப்பா, அந்த ஆள் அங்கே சுற்றிட்டு கிடக்கார, உள்ளே வச்சிருக்க பிட்டை எடுத்து அடி அப்படின்னு ஒரு மனம் சொல்லும். அவன் தைரியமாக எடுத்து டேபிளில் வச்சுக்கிட்டு அதில் அந்த துண்டு தாளிலே எழுதப்பட்டிருப்பதை இவன் எழுத ஆரம்பிப்பான். அந்த ஆசிரியர் அந்த பக்கம் போனவர் இந்த பக்கம் வர தொடங்கினால் அந்த மனம் அமைதியாகும், அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடையே அவன் பிடிச்சிட்டான்னா அவ்வளோதான், டிபார் பண்ணிடுவான். 4-5 வருடங்கள் தேர்வு எழுத முடியாது, அதை மறைச்சி வச்சுக்கோ. அந்த சமயத்தில் மனம் அமைதியாகும், அறிவு மேலோங்கும். உடனே அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி எழுத ஆரம்பிச்சிடுவான். அந்த பக்கம் போன உடனே அறிவு அடங்கிவிடும், மனம் மீண்டும் தூண்டும். ஆகவே இந்த மனத்திற்கு 2 செயல்கள் உண்டு. நல்லதும் செய்யும், அடங்கி போய் கெட்டதும் செய்யும். ஆனால் முழுமையாக மனத்தின் ஆளுகைக்கு உட்பட்டால் பெரிதும் துன்பம் வரும். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரியின் நன்றின் பால் உய்ப்பது அறிவு. மனதை அதன் போக்கிலேயே விட்டுவிடாமல் எது தடுத்து நல்வழிப்படுத்துகிறதோ அதுக்கு தான் அறிவுன்னு பேருன்னு ஒரு விளக்கம் சொல்ற, ஒரு டெஃபினேஷன் சொல்றார்.
ஆகவே ஔவையார் பாட்டில் கூட போகாத இடந்தடியிலே போக வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது போகாத இடந்தடியிலனா மனம் எங்கு செல்கிறதோ அந்த இடத்திலே செலுத்தாதே என்ற பொருளிலே ஔவையார் சொல்கிறார். ஆகவே மனம்தான் மனிதனை ஆளுகிறது. அதுல நல்ல பக்கம் அன்புன்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கத்திற்கு வெறுப்புன்னு பேரு. அது ரெண்டும் மனசுல தான் தோணுது. அன்புங்கிற ஒரு ஆண்டனா இருக்குமேயானால் அந்த அலைவரிசை, அதனோடு தொடர்புடைய அலைவரிசை அன்பு, கருணை, பரிவு, பாசம், இரக்கம், நேர்வழி, நம்பிக்கை என்பது போல வரும். ஆனால் வெறுப்பு என்கின்ற ஒரு எதிர் அலை இருக்குமேயானால் அந்த ஆண்டனால கோபம், பொறாமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், சந்தேகம் என்பது போல எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். அதனுடைய விளைவும் வேறுபடும். ஆகவே இந்த மனத்தின் இரண்டு பகுதிகள், அதிலிருந்து வருகின்ற அலைவரிசைகள் வித்தியாசமானவை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த அன்பு சார்ந்த நல்ல இயக்குநீர்கள் என்று சொல்லப்படுவது இந்த பிட்யூட்ரி, பீடியல் கிளாண்ட்ல தொடங்குற ஹார்மோன்கள், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். இவையெல்லாம் நேர்மறை உணர்வுகளை தோற்றுவிக்கின்ற இயக்குநீர்கள் பிட்யூட்ரி, பீனியல் சுரப்பிகளே தோன்றுவது. எதிர்மறை உணர்வுகளை தோற்றுவிப்பது அப்படின்னா அட்ரீனல் என்ற சுரப்பி. ரீனல்னா கிட்னி, அதுக்கு அருகே இருக்கின்ற அட்ரீனல் என்ற சுரப்பியிலே தோன்றுவன கார்டிசால் என்கின்ற எதிர்மறை விளைவுகளை தோற்றுவிக்கின்ற, உணர்வுகளை தோற்றுவிக்கின்ற பிடிகளுக்கு காரணமானவை இந்த அட்ரீனல் சுரப்பி. ஆக நல்லன என்றால் அந்த பீனியல் சுரப்பியால் தோற்றுவிக்கப்படுகின்ற நல் உணர்வுகள், அதை தொடர்ந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், நல்ல இயக்குநீர்கள். வெறுப்பு உணர்வு, அதற்கு காரணமும் அதன் விளைவும் துன்பம் தருவன. இந்த அடிப்படை ஆய்வை வைத்துக்கொண்டு மனம் சார்ந்த நோய்களை அளவிடலாம். இதன் விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.